பராசக்தி பூஜையினுடைய பூஜை தான் முதன்மை பூஜையாக இருந்தது. அம்பாளுக்கு தான் முதல்ல பூஜை பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல தேவர்களுடைய சூழ்ச்சிவம் காரணத்தினாலே விநாயகர் பெருமானுடைய தலை துண்டிக்கப்பட்டு யானை முகம் கொண்டு விசித்திரமாக இருக்கும் காரணத்தினால விநாயகர் பெருமான யார் பார்த்தாலும் பயப்படுறாங்க. தன்னுடைய தாய்க்கு தான் மகன் எப்படி இருந்தாலும் ஒரு அழகு, எந்த தாயுமே பிள்ளைய விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. சோ என்னுடைய மகன் எனக்கு மாத்திரம் செல்ல பிள்ளையா இருந்தா போதுமானா போராது, இந்த ஊருக்கே செல்ல பிள்ளையா இருக்கும். இந்த ஊருக்கு மாத்திரம் செல்ல பிள்ளையா இருந்தா போதுமானா அதுவும் போராது, இந்த உலகத்திற்கே செல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பார்வதி பரமேஸ்வரனிடம் ஒரு வரம் கேட்கிறார். அந்த வரத்தையும் சிவபெருமான் தந்தோம் அப்படின்னு சொல்லி உடனே கொடுக்கிறார். அதுல இருந்துதான் விநாயகர் பெருமானை முதன்மை கடவுள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். விநாயகர் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஆளாடப்பட்ட சிவபெருமானே ஒரு போருக்கு போகும் பொழுது விநாயகர் பெருமான் வீட்டு வாசம் பண்ண இருக்கிறார். அப்படி வாசம் பண்ண இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானே நம்மளுடைய மகன் தானே அப்படின்ற மாதிரி அலட்சியமா கிளம்பி போயிடுறார் சிவபெருமான். அப்படி போகும் பொழுது விநாயகர் பெருமானுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தான். எங்கேயோ அப்பா வெளியே போறாரு, நம்ம கிட்ட எதுவுமே பேசாம போறாரு அப்படின்ற மாதிரி. அப்ப பாதி தூரம் சிவபெருமான் சென்ற உடனே என்னாச்சுன்னா, அவர் சென்ற ரதத்தினுடைய அச்சாரம் உடைந்து அந்த ரதமே ஒரு பக்கமா சாஞ்சிருச்சான். என்னடா அப்படின்னு தன்னுடைய ஞான திருச்சியிலே பார்க்கும் பொழுது விநாயகர் பெருமானுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. அதனால அந்த போருக்கு போகாம திரும்பி வந்துடுறார். மறுநாள் விநாயகர் பெருமானை வணங்கி கொண்டு போய் அந்த போர்லையும் போறாரு, அந்த போர்லையும் வெற்றி அடைகிறார். அதனால விநாயகர் பெருமானை வணங்காமல் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை இந்த இடத்துல அந்த திருவிளக்கு பூஜையிலே முதல் எழுந்தருளை செய்து, அவர் விநாயகர் பெருமான் பாத்தீங்கன்னா அவருக்கு எத்தனை திருநாமங்கள் பேர்கள் உண்டுன்னா 32 பெயர்கள் உண்டு. அப்படி 32 விதமான விநாயகரையும் அழைத்து இந்த இடத்துல எழுந்தருளை செய்து வந்த வினையும் வருகின்ற வினையும் தீர்த்து விநாயகர் பெருமான் நமக்கெல்லாம் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவேன். இல்ல கதைகள்லாம் வேணாங்க, டைரக்டா பூஜை பண்ணதுனாலும் ஓகே, எப்படி உங்களுடைய விருப்பம் தான். நான் விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா சொல்றேன். அப்படியே விநாயகர் பெருமானுக்கு அந்த புஷ்பம் எடுத்துட்டு விநாயகர் பெருமான் மேல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சேர்த்துக்கோங்க.